ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிப்பில் நடக்க இருக்கக்கூடிய ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி இதோட எக்ஸாம் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி சிஓஏ ஆன்லைன் கிளாஸில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய வகுப்பில் நிறைய மாணவர்கள் இணைஞ்சு படிச்சுட்டு வராங்க. நீங்களும் இணைஞ்சு படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறீங்களா அல்லது ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஷெட்யூல் சொல்லுவோம். கிளாஸோட மெத்தட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக இணைஞ்சு படிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இயருக்கும் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப் அண்ட் ஆகஸ்ட்டில் தான் வருதுங்க. சரிங்களா? டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிப் அண்ட் ஆகஸ்ட்டில் தான் வரும். சிஓஏ இதில் எதுவும் சொல்லலப்பா, ஓகேங்களா? சிஓஏ இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை, வெயிட் பண்ணலாம் அதுக்காக. சரிங்களா? அதை தனியாக விட்டுருங்க. இப்போ டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? ஒவ்வொரு இயருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் விடுவாங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2025 ஃபிப்புக்குமே அந்த ஆகஸ்ட்டுக்கும் சேர்த்து விட்டுருக்காங்க. அதாவது 2025 2 எக்ஸாம் நடக்கும். அந்த 2 எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் இப்போவே விட்டுட்டாங்க. இதன்படி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டேட்டில் தான் எல்லாமே நடக்கும். அதாவது அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும், சரிங்களா? ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்க, எக்ஸாம் எப்போ நடக்கும், ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டேட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபிப் மட்டும் பாருங்கள். 2025 ஃபிப்பில் நடக்க இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு என்னென்ன டேட்டில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 15/12/2024 உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம், ஓகேங்களா? 16ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் த்ரூ ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் எடிட்டிங் ஆப்ஷன் அன்டில் டேக்கிங் ஃபைனல் காப்பி. அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/1/2025 ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் தராங்க. டிசம்பர் 16ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 17 வரைக்கும் டைம் இருக்குது, சரிங்களா? அதில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. டேட்டா கரெக்ஷன் பீரியட்னு சொல்லி விடுவாங்க இல்லையா, எப்போவுமே விடுவாங்க. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 19ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. டேட்டா கரெக்ஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 19/1/2025 ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட்டா கரெக்ஷன் பீரியட். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க இல்லையா, அந்த டேட் வரைக்கும் இருக்குது. ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிளியராக பார்க்க வேண்டியது ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் ஹால் டிக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும், சரிங்களா? 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே டைமில் வரும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் ஷார்ட் அண்டில் ஹை ஸ்பீட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். அது எப்போனா 10/2/2025 அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும் ஹை ஸ்பீட் பண்ணுறவங்களுக்குலாம். அதே வந்து ஷார்ட் அண்ட் லோயர் ஹையர்லாம் பண்ணுறீங்க இல்லையா, லோயர் ஹையர் இன்டர்மீடியட்டில் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு ப்ளஸ் அக்கௌண்டன்சி பண்ணுறவங்களுக்குலாம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். 17/2/2025 பிப்ரவரி 17ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருப்பா, சரிங்களா? டைப் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 24ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும். ஃபிப் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும், ஓகேங்களா? 24/2/2025 ஓகேங்களா? எக்ஸாமுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அது கணக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் சேஞ்சுக்கான டைம்லாம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க. பேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டைப் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மட்டும் தான், சரிங்களா? அதில் மட்டும்தான் பேட்ச் இருக்குது. அதில் நீங்கள் எந்த டேட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் டென்டேட்டிவ் தான். எக்ஸாக்டாக இந்த டைமில் வரத்துக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதிலேருந்து முன்ன பின்ன டைம் மாற்றி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம் நல்லா பாருங்கள். பிப்ரவரி 15 மற்றும் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாம். அதுக்கப்புறம் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர்லாம் 22ஆம் தேதி தான் நடக்குது. 22, 23 20ஆம் தேதிக்கு மேலே போயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிப்ரவரியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, ஓகேங்களா? நல்லா பார்த்துக்குங்க, ஓகேவா? 22 அண்ட் 23ஆம் தேதி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி 24ஆம் தேதி, சரிங்களா? மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே தான். எது ஷார்ட் அண்ட் எக்ஸாம், டைப் ரைட்டிங் எக்ஸாம்லாம் சாட்டர்டே சண்டே தான் நடக்கும். அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர்லாம் 22, 23ஆம் தேதி.
அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி வருதுன்னா கண்டிப்பாக அது மண்டேவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மண்டே தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் எக்ஸாம் உங்களுக்கு மார்ச்சுக்கே போயிடுது. ஓகேங்களா? மார்ச்சுக்கே போயிடுது. நல்லா பாருங்கள். டைப் ரைட்டிங் ஜூனியர், சீனியர் அண்டு ஹை ஸ்பீடு 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான். ப்ரீ ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து நடக்கக்கூடிய எக்ஸாமில் ப்ரீ ஜூனியர் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நடக்கும். அது ஆகஸ்ட்டில் மட்டும் தான் நடக்கும். தெளிவாக போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 1ஆம் தேதி 2ஆம் தேதி எக்ஸாம்ப்பா டைப் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? மார்ச் மாதம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்? எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக தான் வரும். டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எல்லாருக்கும் சேர்த்து தான் ரிசல்ட் விடுவாங்க. 6ஆம் தேதி உங்களுக்கு விட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதம் அப்படின்னா மே மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ எக்ஸாம் எப்போ முடியுதுங்க? ஃபிப்ரவரியே முடிஞ்சிருச்சு. ஸோ மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் மட்டும் வருது. ஸோ ஃபிப்ரவரியே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்ச், ஏப்ரல், மே அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதம் ஃபஸ்ட்லேயே வந்துடுது. ஸோ அப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வரும் எக்ஸாம் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ கிளியராக ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டேட்டை மையமாக வச்சு தான் எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த முறை வரக்கூடிய எக்ஸாம் நல்லபடியாக அமையட்டும் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் இணைச்சு படிக்க விருப்பக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.